ஆஸ் அ பிசியோதெரபிஸ்டா எங்க பேஷண்ட்டுக்கு சொல்ற 5 பெஸ்ட் அட்வைஸை இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், அடிபட்டு சவ்வு பிசகுது, தசை பிறண்டுருச்சு, வீக்கமா இருக்குன்னா ஐஸ் தாங்க பெஸ்ட். அதை தவிர தசை வலிக்குது, மூட்டு இறுக்கமா இருக்கு, மூட்டு தேய்மானமா இருக்கு, நாள்பட்ட வலியா இருக்குன்னா ஹீட் ஒத்தடம் தாங்க பெஸ்ட். செகண்ட், ஆல்ரெடி நெக் பெயின், பேக் பெயின் போன்ற ஸ்பைன் பிரச்சனை இருக்கவங்க பெட்ல நேரா படுத்து நேரா எந்திரிக்கிறது பழக்கத்தை அவாய்ட் பண்ணிக்கணும். படுக்கும் போது எப்பவுமே சைடா டர்ன் பண்ணி படுக்கணும், சைடா டர்ன் பண்ணி தான் எந்திரிக்கணும். இதுதான் உங்க ஸ்பைனுக்கு ரொம்ப சேஃபான பொசிஷன். ரொம்ப பெரிய லோடாகி எந்த பெயினையும் இன்க்ரீஸ் பண்ணாது. தேர்ட் ஒன், இந்த படுத்துட்டு போன் பாக்குறது, 45 டிகிரி ஆங்கிள் போன் பாக்குறது, இது எல்லாமே உங்களோட கழுத்தையும் ஸ்பைனையும் ரொம்ப பாதிக்குங்க. நீங்க போன் பாக்குறதுன்னா உட்காந்துட்டு போன் பாருங்க. தூக்கம் வந்துச்சுன்னா பேசாம படுத்துருங்க. இதை ரெண்டையும் ஒன்னா சேர்த்து பண்ணாதீங்க. தூக்கம் காலைல எந்திரிக்கிறது நீங்க அலாரம் வைக்கிறீங்களோ இல்லையோ, இனிமேல் நைட்டு தூங்குறதுக்கு அலாரம் வைங்க. மினிமம் 10-11 மணிக்கு தூங்கி ஒரு 7 மணி நேரம் ஆச்சு நீங்க தூங்கி கரெக்டா எந்திரிச்சாதான் உங்க பாடி ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகும். உங்க உடம்புல எந்த பெயினும் இல்லாம நல்ல ஹீல் ஆகும். ஃபிஃப்த் ஒன், இயற்கையாவே நம்ம உடம்புல வர நேச்சுரல் அர்ஜஸ், இயற்கை உந்துதலை நம்ம அடக்கவே கூடாது. முக்கியமா பாத்தீங்கன்னா இப்ப யூரின் அடக்கணும் அப்படின்னா நமக்கு கிட்னி ஸ்டோன் அண்ட் யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும். அதே மாதிரி பசியை அடக்கணும் அப்படின்னா நமக்கு அல்சர், கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் வரும். அதே மாதிரி தூக்கத்தை நீங்க அடக்குனீங்க அப்படின்னா உங்க பாடியில நிறைய சேஞ்சஸ் பாடியே ஸ்ட்ரெஸ் ஆகி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த 5 பெஸ்ட் அட்வைஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.